அன்று ஒரு நாள் தமிழரின் வீரத்தின் அடையாளமாக இருந்த கிளிநொச்சி மாநகரம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அதாவது இலங்கை ஈழ மக்களை பொறுத்தவரையில் இப்போ பல்வேறு நாட்டுக்கு பறந்து வாழ்ந்து என்னதான் சிட்டிக்கு போனாலும் இந்த எங்கட ஊர் கிளிநொச்சி சந்தை என்ற ஞாபகம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதுன்ற அந்த அனுபவம் எந்த ஒரு பெரிய சிட்டிக்கு போனாலும் வராது. அது உண்மையிலேயே அங்கே இருந்து வாழ்ந்த ஆட்களுக்கு தான் தெரியும். பாருங்க கிளிநொச்சி சந்தை இப்போ எப்படி இருக்குன்னு. உங்களோட சொந்த இடம் எது? கிளிநொச்சியா? கிளிநொச்சி தான். எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்யுது? தொழில் 12 வருஷமா. வியாபாரம் இப்போ எப்படி போகுது? முதலை விட இப்போ கொஞ்சம் கம்மி. 2008க்கும் 2008 இருந்த வியாபாரமும் இப்போ இருக்கிற வியாபாரமும் எப்படி ஓகேவா இல்லாட்டி எப்படி இருக்கு? முதல் மாதிரி இல்லை, முதல் மாதிரி இப்போ இல்லை. முதல்ல சின்ன ஒரு முதல் வச்சு பெரிய வைக்கலாம், இப்போ அப்படி செய்யல. எங்கள் மண்ணில் எங்கள் காலநிலைக்கு ஏற்றா போல வருகின்ற அந்த பழங்களும் காய்கறிகளும் அந்த நேரம் உடலுக்கு வலிமையும் ஒரு சந்தோஷத்தையும் தந்தது. இந்த இடம் எது? கிளிநொச்சி. கிளிநொச்சி. இப்போ எவ்வளோ காலம் இந்த கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் இப்போ ஒரு 30 வருஷம் வச்சுருக்கோம். எப்படி இப்போ வியாபாரம் போகுது? வியாபாரமும் கம்மியாக தான் போகுது. 2008க்கு பிறகு இப்போ 2008க்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் என்ன எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ இல்லாட்டி இப்போ கொஞ்சம் மோட்டையாக இருக்குது. 2008 சவுத்தா நம்மளாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சாமான்களும் ஓரளவு வரக்கூடிய மாதிரி இருக்குது. கொஞ்சம் விலை தான் பரவாயில்ல, செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த காலத்து எங்கட பரம்பரை பயன்படுத்தின இந்த மாதிரி இந்த இயற்கை பொருட்களில் சமைச்சு பாவிச்ச அந்த நேரம் பெருசாக புற்றுநோயோ இல்லாட்டி கொடூர வருத்தங்களோ இந்த சுகர் கொலஸ்ட்ராலோ வந்ததில்லை. காரணம் என்று சொன்னால் அங்கே சமைக்க பயன்படுத்தின ஐட்டத்தில் இருந்து நாங்கள் சமைச்சு பாவித்த உணவுகள் வரையும் இயற்கையோட கலந்திருந்த ஒரு கிராமம் தான் இந்த கிளிநொச்சி கிராமம். அந்த வாழ்க்கை இப்பவும் சில பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன அங்கே ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் உடலுக்கு சந்தோஷம் இல்லை கூட நாள் ஆயுள் அப்படின்னு பார்க்க போனால் அது கட்டாயம் எங்கள் நாட்டில் தான். சொந்த இடம் எது? சொந்த இடம் பூங்குடி. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காலம் எங்கள் கடை வச்சுருக்கீங்க? கடை ஒரு 10 வருஷம். 10 வருஷம். இப்போ வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் கொஞ்சம் நேரம் நடக்கும், நடக்காது. இப்போ தவிர ஓகே. இப்போ 2008க்கு முதல் இருந்த சிச்சுவேஷன், அப்போ இருந்த வியாபாரம் இப்போ இருக்கிற வியாபாரம் எப்படி? முந்தி கொஞ்சம் வியாபாரம் ஓடினாரு, சனம் இதாக இருந்தால். இப்போ கொஞ்சம் குறைவு சனம். இப்போ ஊருக்கு கடை இருக்கிற பக்கத்தில் வாங்கிட்டு போகுது. இப்போ எங்கேயும் அறுவடை வந்தால் தான் சனம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கெல்லாம் என்னதான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் ஊர் கடையில், ஊர் பலசரக்கு கடையில் போயிட்டு பேரம் பேசி வாங்குற அந்த சந்தோஷம் எப்போயுமே மறக்க இயலாது. அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த அந்த ஃபீலிங் இருக்காது. அதுதான் உண்மை. நாம் நேராக போய் பார்த்து கதைச்சி வேண்ட அந்த ஃபீலிங் துப்புரவா இல்லை. அதையெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம்னு தான் சொல்லலாம். உங்களோட சொந்த இடம் எது? எந்த சொந்த இடம்? யாழ்ப்பாணம். எவ்வளோ காலம் அந்த கடை வச்சுருக்கீங்க? இது இடம் வந்ததுல இருந்து இருக்கு. எவ்வளோ காலம்? இப்போ ஒரு 14 வருஷம். சரி. வியாபாரம் இப்போ எப்படி போகுது? வியாபாரங்கள் சரியான குறைவு தான். சனத்துல காசு இல்லையே. சனத்துல காசு இருந்தா தானே வியாபாரம் நடக்கிறதுக்கு. இப்போ 2008ல் இருந்த வியாபாரமும் இப்போ இருக்கிற வியாபாரமும் எப்படி இருக்கு? 2008க்கு முதல் இருக்கிறது. 2008க்கு முதல்ல நான் அப்போ அந்த டைம்ல பரவாயில்லை. 2 கேட்டப்ப அந்த நேரம் வேலையெல்லாம் கூட இருந்தது தானே. அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற சரியான டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த காலத்துல எவ்வளவு வேலைகள் இருந்துச்சு தெரியுமா? இப்போ எங்க வேலை? இப்போ எங்க பார்த்தாலும் வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லையே. சனத்து வேலைக்கு போனாதான் இங்கே கடையில் சாமான் போடுறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. என்கிட்ட காசு இருந்தால் நாங்கள் சாமான் போடலாம். ஏன்னா பொம்பளை இதில் இருக்கிறாங்களும் காசு வேணுமே தம்பி. ஒரு பொம்பளை உழைச்சி அப்படி ஒரு சுச்சுவேஷனும் இருக்குல்ல. ஆகவே நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையும் தாண்டி இந்த கடல் உணவுகள் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் உடனே வேண்டி சமைச்சு சாப்பிட்ற அந்த சந்தோஷமும் அந்த உடலுக்கு அதால் கிடைக்கிற ஆரோக்கியமும் என்னதான் பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாட்டில் நாங்கள் இருந்தால் கூட இதை மிஸ் பண்ணுறோம். ஏன்னா கடைசியில் இதுதான் தேவையோ நமக்கு வாழ்க்கையில் என்ற மாதிரி தோணும் ஒரு காலம். பட் என்னதான் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி
நாங்கள் இந்த வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணோம். இப்படி கன பேர் வந்து மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே வரணும் போல இருக்குது, இங்கே இருக்கிறவனுக்கு அங்கே வரணும் போல இருக்குது. எதையும் தாண்டி உடலுக்கும் உள்ளத்துக்கும் வந்து இயற்கையான உணவுகளே இந்த காலத்தில் தேவைன்றது தான் உண்மை. அண்ணா உங்களோட சொந்த இடம் இது எவ்வளோ காலம் அந்த கடை வச்சிருக்கீங்க? 7 வருஷமா வச்சிருக்கோம். ஓகே, இப்போ 2008க்கு முதல்ல இருந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் எப்படி? வியாபாரங்கள் வந்து இப்போ பொருளாதார பிரச்சனை, அதால கொஞ்சம் மந்தகதியை தான் போய் கொண்டிருக்கு. விடைபெற்றுக் கொள்கின்றோம் வன்னியின் வீரம் செறிந்த மண் கிளிநொச்சி மாநகரிலிருந்து.